இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2025 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 1:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இரவு 9:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 9:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக சற்று சலிப்பூட்டக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றுவதும் நல்லது. இதன் மூலமாக உங்களுடைய முயற்சியில வெற்றியும் பெற்றுவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணியில சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதி காப்பதும் நல்லது. பேசும் வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக தங்க இருக்கின்றது. ஏதாவது செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கோபங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முழு முயற்சியுடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனைகளும் குறையும். வேலைகள்ல இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேரம் தவறாமல் எந்த ஒரு இடத்திற்கும் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சில வேலைகள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல என்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று யாரையும் நம்பி ஏமாந்துவிட மட்டும் வேண்டாம்.
குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல யாராவது உங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏமாறாமல் மட்டும் இருப்பதும் நல்லது. அவர்களுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு பராமரிப்பு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல அபிவிருத்திக்கான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்று புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. சில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. சிறந்த தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு இன்று சுதந்திரமாகவும் உணர்வீங்க. எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். என்று வாகன யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். என்று எதிர்பாராத இடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய கையிருப்பு பக்க துணையாகவும் இருக்கும். வேலை இடத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ரியல் எஸ்டேட் தொழில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி செலவுகளும் இருக்க தங்க செய்யும். போதுமான அளவு கையில பணம் இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். வேலை சுமை அதிகமாகவும் இருக்குங்க. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் இதனை சரி செய்வதற்காக சில முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். சட்ட பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால தேவையற்ற விவாதங்கள்ல இருந்து தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. நண்பர்களிடத்துல இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலையில உங்களுடைய தவறுகளை அதிகாரிகள் கண்டுபிடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால வேலைகளை 1க்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எழுத்து சார்ந்த துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். சவாலான பணிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. அரசு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபார மாற்றங்கள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பெருமை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. பணியில வெற்றி பெறுவதற்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையை நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் வைத்தும் இருப்பீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். என்ற செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சிறப்பாக திட்டமிடுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். மற்றபடி இன்று சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு பிள்ளை செல்வமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். உறவினர்கள் இப்பொழுது உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. செலவுகளை பற்றி கவலைப்படவும் மாட்டீங்க. சீக்கிரமாக வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். வேலை இடத்துல இருக்கின்ற பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. இன்று இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். என்று சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல நீங்கள் கூறும் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண தடைகளும் நீங்கும். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பணிவான பேச்சுக்களினால நட்பு வட்டாரமும் விரிவடையும். கணித துறைகள்ல தனிப்பட்ட ஈர்ப்புகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகளை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை நிலவரங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. சில அனுபவங்களினால புதிய வேலைகளை துவக்கவும் செய்யலாம். பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறிக்கு பிறகும் நல்லபடியாகவும் முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இறை வழிபாடு போன்றவைகள் என்று உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சற்று அசதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணி சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வத்துடன் வேலைகளை எல்லாமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு முறையை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். வாகன யோகமும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தனவரவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு சம்பள உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறவும் செய்யும். சிலருக்கு புதிய ஆர்டர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்பும் பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். என்ன பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல நடந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுக்கான நேர் வழியில நீங்க பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருடைய விஷயத்திலும் தலையிடவும் மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. உறவுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நட்பான முறையில பழகுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சராசரியாகவே இருக்கும். அதிகரிக்கும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கையில பணமும் இருக்குங்க. இது விரைய செலவுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல இரக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் நீங்குங்க. பாதிப்புகளும் நீங்கும். வாகன கோளாறுகளை சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள்ல இடையூறுகளும் இருக்க தங்க செய்யும். மனைவியும் அதனை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானமாக வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று சிரமப்பட்டாவது வெற்றியும் பெற்று விடுவீங்க. கடின உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு நண்பர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நண்பர்களும் உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடுமாற்றங்களும் நீங்கும். குடும்ப பிரச்சனையினால ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். இணைய வர்த்தகத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக வியாபாரிகளிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால ஓரளவு அனுகூலமும் இருக்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல காலையிலேயே பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல சற்று உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல திருமண ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இருக்கின்ற ஆசைகளை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வண்டி வாகன பயன்பாடுகளும் அதிகரிக்கும். இன்று வாங்கிய கடன்களை திரும்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய செயல்பாடுகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பிறமொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். வியாபார முதலீடுகள் குறித்து முயற்சிகளும் மேம்படும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியிடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். திருமண உறவுல என்று உங்கள் துணையுடனான உறவு பிணைப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த நிலுவைத் தொகைகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நல்லது கெட்டதை என்று உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஆதாயமும் இருக்கும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வெளியிடத்துல நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலை விஷயமாக சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் எடுத்த வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய அறிவுரைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாங்க. அதுல உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது.
குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். என்று வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. என்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்காகவும் அதிகப்படியான பணத்தை உதவிகள் செய்யவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலையில புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. வேலை தொடர்பாக முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அரசு காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்கள்ல உள்ள தடைகளை அறிந்தும் கொள்வீங்க. பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். தொழில் நிமித்தமான செயல்கள்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். என்ற அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட முறையான அணுகுமுறையின் மூலமாக இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று சிறந்த தகவல் பரிமாற்ற திறனுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். புத்திசாலித்தனத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நேர்மையான அணுகுமுறை உங்களுடைய மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியையும் இனிமையையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய அளவிலான கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக நல்ல முயற்சிகளும் செய்வீங்க. பகைவர்களும் நண்பர்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக இதனை பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். இன்று வீண் வம்பு வழக்குகள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாங்க. இதற்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதுல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகளை மற்றும் சரி செய்து கொள்வதும் நல்லதுதாங்க. வெளியில கொடுத்த பணத்தை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரிகளுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். முக்கியமான வேலைகளுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை தொடங்கவும் செய்வீங்க. இன்று நிதிநிலையை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். பயணங்கள் சார்ந்த எண்ணங்களும் நிறைவேறும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மாறுபட்ட அனுபவங்களினால சில பக்குவத்துடனும் காணப்படுவீங்க. உறவினர்களுடன் கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல ஒரு விதமான திருப்தியுடனும் காணப்படுவீங்க.
திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மனக்கவலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகளில் சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இது ஏற்படாமல் இருப்பதற்கு 1-2 முறை கவனமாக பார்த்து கொண்டாலே போதுங்க. திருமண உறவுல மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதி நிலையில மட்டும் கவனமாகவும் இருங்க. ஏமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை விஷயமாக நீங்கள் சென்றுள்ள வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதியதாக நிலம் வாங்குவதற்கான யோகமும் கூடி வரலாங்க. நண்பர்களுடைய சேர்க்கைகள் உங்களுக்கு நன்மையை தங்க ஏற்படுத்தும். வியாபாரத்துல லாபத்தையும் ஏற்படுத்தி கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. பழைய கடன்களை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு சிறப்பான செய்திகளும் வந்து சேருங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை அதிகரித்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல அனுசரணையாகவும் பேசவும் செய்வீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். இப்பொழுது அவர்களிடத்துல நட்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மாணவர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணத்தின் பொழுது முக்கியமான ஆவணங்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. நண்பர்கள் இடத்துல இருந்து முதலீடுகள் தொடர்பான திட்டங்களை பற்றி தெரிந்தும் கொள்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் இருக்கும். வழக்கு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பையும் ஏற்படுத்தும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிரார்த்தனைகளை மேற்கொள்வது, நல்ல இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக பணியில மும்முரமாகவும் ஈடுபட்டும் இருப்பீங்க.
பணியிடத்துல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவிற்கு ஏற்ற நாள் என்றும் கூறலாம். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது குடும்பத்தினருக்கு இடையே மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருள் வரவும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரலாங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியுடன் செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று சமூக பணி செய்பவர்களுக்கு புகழும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாங்கிய கடனை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில்நுட்ப கருவியினால விரயங்களும் ஏற்படலாம். திட்டமிட்ட பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அரசு செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சமயோஜிதமாக செயலாற்றவும் செய்வீங்க. உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்பாராத ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பயண வாய்ப்புகளும் வந்து சேருங்க. கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் வரலாம். பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். நூதன முறையில வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாய தொழில வருமானமும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவசியம் இல்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க.
உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில நஷ்டத்துல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். மாணவர்களுக்கு புதிய ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நிர்ணயித்தும் கொள்வீங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் வழியில உறவினர்களுடைய வழியில சாதகமான போக்கும் இருக்கும். உடல் தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும் என்று பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். லாபமும் உண்டாகும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றியையும் பெற்று விடுவீங்க. இன்று உங்களுடைய வேலையில நம்பகத்தன்மையுடனும் இருப்பீங்க. நற்பெயரையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். உங்கள் துணை இடத்துல உறவுல நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. விரும்பிய வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். என்று வருமானமும் கையில இருக்குங்க. தொழிலுக்காக நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சமூகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு வகையில ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியான பிரச்சனைகளும் குறையும். என்று வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான சூழ்நிலைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எச்சரிக்கையாக வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல சக பணியாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பொறுமையுடன் இருந்து இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. என்று மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். புத்திசாலித்தனத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில வேலைகளை நீங்க சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். சில நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். நவீன வசதிகளுடன் வியாபாரத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. அரசு சலுகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. சில புதிய திட்டங்களை கையாளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் அதிகரிக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். சில கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மாற்றமும் உண்டாகும். புதிய வேலை தொடங்குவதற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்புல ஆர்வத்தையும் காட்டுவாங்க. போட்டி பந்தயங்கள்ல கலந்து கொண்டு வெற்றியும் பெற்று விடுவாங்க. குடும்பத்துல மற்றவர்களுடைய தலையீடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பர பொருட்களினால கையிருப்புகளும் குறையலாம். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார நிமித்தமான பயணங்களும் அதிகரிக்கும். என்று வருமான உயர்வு குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். இன்று கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.